நம்ம எல்லாம் கோணேஸ்வரம் கோயில்கள் அழக மேல இருந்து பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனா கடலுக்கடியில இருக்கிற கோணேஸ்வரம் கோயில யாராச்சும் பார்த்திருக்கோமா? ஆமாங்க, இந்த வீடியோ அதை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவோணமலையை பொறுத்த வரைக்கும் திருவோணமலையில எல்லாருமே அது மத இன வேறுபாடு எல்லாருமே சொல்ற விஷயம் இது ஒரு கோணேச பூமி. முன்ன இருந்த திருவோணேஸ்வரம் கோயிலோட சிலைங்க இன்னும் கடலுக்கடியில தான் இருக்கு அப்படின்றது இந்த திருவோணமலை மக்களோட நம்பிக்கையா இருக்குங்க. போர்த்துகீயர் காலத்துல இந்த கோயில் இடிக்கப்பட்டதாகும். அது இந்த எச்சங்கள் அந்த கோயில்ல இந்த சிலைகள் கட்டு நிர்மாணங்கள் இன்னும் கடலுக்கு அடியில இருக்கிறதாகவுமே இன்னும் மக்களால நம்பப்படுது. இந்த கடலுக்கு அடியில ஒரு கோயில் இருக்குது, இல்ல சிலைகள் இருக்குதுன்றதை இன்னும் நாங்கள் நம்புற மாதிரிக்காகத்தான் இருக்குது. இந்த கடலுக்கடியில இருக்கிற இந்த கோணேஸ்வர கோயிலோட சிலைங்களை பாக்குறதுக்குன்னே பல சுற்றுலா பயணிகள் திருவோணமலைக்கு வந்து போறாங்க. இதனால இது ஒரு சுற்றுலா தலமாகவும் நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்ற ஒரு இடமாகவும் இன்று மாறிட்டு அகழ்வாராய்ச்சியின் போது எடுக்கப்பட்ட நந்தி சிலை நாங்கள் போகும்போது கோயிலுக்குள்ள போகும்போது அதுல தனியாக போறதுக்கு முன்னுக்கு சிவன் சிலைக்கு எதிராக வலது பக்கமாக பார்த்தோம்னா ஒரு நந்தி சிலை வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் அகழ்வாராய்ச்சியின் போது எடுக்கப்பட்ட சிலையாக காணப்படுது. இந்த கடலுக்கடியில இருக்கிற சிலைகளை பார்க்க கூட்டி சென்றதுக்குன்னே பல டைவிங் சென்டர் திருவோணமலையில இருக்கு. நீங்களும் திருவோணமலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான சிலைங்களை பார்த்து ரசிக்கலாம்.